ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா மறுபடியும் மேட்டர் ஷோரூம்க்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா என்னோட மேட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட எக்ஸ்பீரியன்ஸு ஓனர்ஷிப் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஷோரூமுக்கு சர்வீஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ அப்படியே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். ஸோ இங்கே நான் வந்ததுனால கொஞ்சம் பயாஸாக இருக்குமோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே நான் முக்கியமாக வந்தது காரணம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இவங்ககிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான். அண்ட் ஷோரூம் பீப்புள் அவங்க தே ஆர் ரெடி டு டேக் இட். ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக நெகட்டிவ் இல்லைங்க. பட் இருந்தாலும் இதில் நான் என்னெல்லாம் கவனித்தேன் அண்ட் என்னெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் அன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணோம் அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். குறிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் அன்றைக்கி நம்ம வந்து ரீஜனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்க மாட்டோம். ரேஞ்சு ஸ்பெசிஃபிக்காக இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வண்டி என்ன ரேஞ்சு போகும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. ஸோ அது எப்படி வச்சா என்ன ரேஞ்ச் போகும், இதோட கிளைம்டு ரேஞ்சுக்கும் நம்மளோட ஆக்சுவல் ரேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்டு முக்கியமாக நீங்கள் கேட்குறது இந்த ரைடிங் கம்ஃபோர்ட் கிட்ட இருந்தீங்க, அந்த சீட்டோட விஷயங்கள், கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் இன்றைக்கி. ஸோ என்னோட கம்ப்ளீட் இப்போன்னா நம்ம டிசம்பர் மந்த் எடுத்தோமா, இப்போ ஜான்வரி மாதம் இப்போ சர்வீஸ் விட போகிறோம் பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றத நம்ம ஒன்று டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது முன்னாடியே நிறைய வீடியோன்னு சொல்லியிருக்கேன், டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். போய் பார்க்கலான்னா போய் பாருங்கள். இது உங்களுக்காக தான். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சார்ஜ் போட மறந்துட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க, நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களோட லொக்கேஷன், குறிப்பாக சென்னையில் நிறைய லொக்கேஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மற்ற லொக்கேஷனும் முடிஞ்சளவு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷனில். ஸோ இந்த லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷனை அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் இந்த டிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நோ அதர் ஃபர்தர் டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ஏன் இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ராப்டி T30 பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதில் CCS2 சார்ஜிங் இருக்குது, நீங்கள் வந்து அதில் அதிக ரேஞ்ச் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ராப்டியோட வண்டி டோட்டலி அது வந்து ஒரு கம்யூட்டர் செக்மெண்ட் வெஹிக்கிளே கிடையாது. அது ஒரு ஸ்போர்ட்டி மாடல். அண்ட் வண்டியும் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃப்ரண்ட்டில் வெயிட் ஜாஸ்தி, வண்டி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டி. ஓகே, ஸோ அந்த கேரக்டரில் ரியர் சீட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, என்னோட பர்சனல் சாய்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியில் எனக்கு வந்து ரியர் சீட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம என்னோட கிட்டோ இல்லை பெரியவங்களை உட்கார வச்சுட்டு போகிறோம், அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உட்காரலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வண்டி. இந்த வண்டி சஸ்பென்ஷன் டியூனிங்கே அந்த மாதிரி தான், உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் இருக்கும். வண்டி வந்து பெருசாக இம்பேக்ட் நமக்கு தெரியாது. அதனால தான் நான் முழுக்க இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே. ஸோ சஸ்பென்ஷன் தான் சைடில் வந்து எனக்கு சாஃப்டராக இருக்கணும், எனக்கு பெட்டராக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஸ்கூட்டர் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணமே வந்து பைக் செக்டரில் கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும். அது நம்ம ஸ்போர்ட்டி கேரக்டரை நம்ம போகும்போது கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக அதை வச்சுருப்பாங்க. அதை கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் போகும்போது கொஞ்சம் சாஃப்டராக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு பேலன்ஸ்டாக இருந்தது. அண்டு எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது கூட எனக்கு இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சொல்கிறேன், ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் குவாலிட்டி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த ஒரு குண்டு குழியுமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி, அதிலலாம் வந்து சஸ்பென்ஷன் வந்து அப்படி ஸ்பீடாக அப்படி ஏற்றிட்டு போனால் கூட ஒரு இம்பேக்ட் கூட தெரியல. இது வந்து நான் இங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் மெயினாக எடுத்தது இந்த வண்டி மெயின் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் சஸ்பென்ஷன். எனக்கு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான சஸ்பென்ஷன் வேணும். ஏன்னா நிறைய வெஹிக்கிள் ஓட்டிட்டோம், எனக்கு ஸ்போர்ட்ஸு ஸ்பீடு இதெல்லாம் கூட எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை.
ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ரையாரிட்டி மாறும். எனக்கு ப்ரையாரிட்டி எனக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். ரேஞ்சு கூட எனக்கு கவலை இல்லை, சஸ்பென்ஷன் எனக்கு டெய்லி யூசேஜுக்கு எனக்கு முதுகு வலிக்கூடாது, கை வலிக்கூடாது, ஒரு கார் அளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். என்னோட அடுத்த எய்மே பார்த்தீங்கன்னா பைக் செக்டர் கூட ஒத்து வரல அப்படின்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு டியாகோ ஈவி மாதிரி போயிடலாம் அப்படி கூட நான் யோசித்தேன். ஆனால் பட்ஜெட்டு தான் 7-8 லேக் போயிடுமே அப்படின்றதுனால எனக்கு பைக்கை நான் தேடிட்டு இருக்கும்போது பெட்டர் சஸ்பென்ஷனோட ஒரு வெஹிக்கிள் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மேட்டர் ஏதாவது சொல்கிறேன். சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஒரு சிங்கிளாக போகிறீங்க, சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும், டபுள்ஸாக போனால் சஸ்பென்ஷன் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க. சிங்கிளாக நான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் போகும்போது எனக்கு நல்லாயிருக்கும். டபுள்ஸில் போகும்போது சஸ்பென்ஷன் சூப்பராகவே இருக்கும், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ சஸ்பென்ஷன் டாப் கிளாஸாக இருக்குது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து இங்கே நிறைய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் வந்து வண்டியை நீங்கள் ஒரு ரைடு எடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட சஸ்பென்ஷன் புரியும். ஓகே, நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்மோஸ்ட் 1000 டச் பண்ண போகிறோம். நான் இங்கே வரும்போது 980 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். 980 கிலோமீட்டர் நான் போடுறேன். இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வண்டி வாங்கினதுக்கான மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குது. மார்க்கெட்டில் அப்படின்னு வரும்போது நமக்கு பேட்ரி கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. இவங்க வந்து சேம் லித்தியம்லேயே என்எம்சி கெமிஸ்ட்ரி தான் போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அதுவும் பைக் செக்டர் அப்படின்னு வரும்போது பேட்ரி அப்படின்றது ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டெக்னாலஜி தான் நம்ம அடுத்தது இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ பைக் செக்டர் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 11 கிலோவாட் 11.5 கிலோவாட் இதோட மோட்டார் பவர். ஸோ அப்படி இருக்கும்போது 5 கிலோவாட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கிலோவாட் பேட்டரியை எந்த அளவுக்கு சேஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இவங்க மெட் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த அலுமினியம் ஃபின்னு எல்லாரும் கொடுக்கறது தான். ஆனால் ரேடியேட்டர் வச்சு லிக்யூட் கூல்டு போர்ட் ஃபார் பேட்டரி அண்ட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. சரி, இது ரியல் டைமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு லாங் ரைடு எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா நல்லா இருக்குது. இதை நான் பேச்சுக்காக நான் சொல்ல, நம்ம வந்து இந்த 1000 கிலோமீட்டர்ஸில் ஒரு லாங் ரைடும் போட்டோம். டோட்டலாக ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பு டவுன் சேர்த்து ஒரு 90 கிலோமீட்டர். இங்கேயே நம்ம திருவள்ளூர் போயிட்டு ரிட்டன். ஓகே, ஒன் ஸ்ட்ரெச்சாக நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ அதில் எனக்கு வண்டி எந்த விதத்துலையும் ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளமோ இல்லை வந்து வண்டியில் வந்து ஏதாவது ஒரு ஹீட்டை சிக்னேச்சர் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த வண்டியை சுற்றி சென்சார் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ஹீட் வந்து சின்னதாக எங்கேயாச்சும் இருந்தால் கூட நமக்கு வந்து சொல்லிடும், ஹீட் இருக்குது வண்டி ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹீட் சிக்னேச்சர் காமிக்கும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லிக்யூட் கூலண்ட் இருக்கிறதுனால வண்டியை வந்து எவ்வளோ நீங்கள் புஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பெருசாக வண்டி ஹீட் ஆகிடும், பேட்டரியில் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டியை வாங்கினது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 கிலோமீட்டர்ஸில் எனக்கு வந்து எந்த ஒரு ஹீட் ப்ராப்ளம்னால வண்டி நின்னது அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே வந்து இந்த வின்டர் சீசனில் தான் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். மழை காலம், ஓகே, மழை காலம், இப்போ குளிர்காலம். ஸோ நமக்கு சம்மர் காலத்தில் இதோட ரிவ்யூ நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணுவேன்ல, அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து வண்டியில் ஹீட்டிங் அப்படின்றது எதுவுமே தெரியல. சரி, ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் கூலிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டியை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அடுத்தது வந்து இந்த கியரிங் சிஸ்டம். நீங்கள் எல்லாம் கேட்குறது என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எதுக்காக 4 கியர் வச்சுருக்காங்க? ஏன்னா யாருமே வைக்கல. இது ஒரு தனியாக இந்த பாட்டை மோட்டருக்கு வந்து கியரிங் சிஸ்டம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த வண்டியை வந்து வாங்கினதுக்கு கியரிங் சிஸ்டம் வச்சுருக்காங்களே, இது ரியலி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு எனக்குமே அந்த வாங்கும்போது ஒரு கேள்வி இருந்தது. ஒரு புது விதமான அனுபவம் இருந்தாலுமே இந்த கியரிங் சிஸ்டமை பற்றின அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கியரிங் சிஸ்டமுக்கும் நமக்கு கிடைக்க போகிற ரேஞ்சுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஓகே, அது எப்படி தொடர்பு அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து நார்மலாக ஒரு கியரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறதோட இதை வந்து நம்ம டார்க் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக கியர்ஸ் அப்படின்றதே டார்க்குக்கு தானே. நமக்கு லோ எண்டில் அதிக டார்க் வேணும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இதை பிஎம்எஸ்லையோ இல்லை பேட்ரி அந்த மோட்டரோட அந்த கண்ட்ரோலரில் தான் வந்து அந்த டார்க்கை செட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ. நீங்கள் எனி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எடுத்த கூட உங்களுக்கு சிங்கிள் கியர் சிஸ்டம் தான். ஸோ அந்த டார்க் ரேஷியோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி
உங்களுக்கு கண்ட்ரோல்டாக ஒரு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை மேனுவலாக கொடுத்துருக்காங்க. மேனுவலானா உங்களுக்கு கியரிங் மூலயமா கொடுக்குறாங்க. ஸோ இதில் 2 கண்ட்ரோல் ஆகுது. ஒன்று நீங்கள் டார்க்கை கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னொன்று இதோட ரீஜனையும் வந்து 4 லெவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இதில் 4 கியர் இருக்குன்னா 4 கியர்லேயுமே உங்களுக்கு ரீஜன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ லோவர் கியரில் பார்க்கும்போது அதிகமாக ரீஜன் வந்து எடுக்கும், ஹையர் கியர்ஸ் போகும்போது உங்களுக்கு கம்மியாக ரீஜன் எடுக்கும். ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல். இதில் கியரிங் தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. இதை வச்சு தான் நமக்கு ரேஞ்சுமே வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓட்டும்போது இவங்க கம்பெனி கிளைம்டு ARI சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 170 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. இதை புஷ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 170 கொடுத்துருக்காங்களே, ஸோ இதில் ஏதோ ஒரு 150 ஆச்சும் கவர் பண்ண முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் இவங்க டீலர்ஷிப்பில் சொன்னது என்னென்னா ஒரு 120 நீங்கள் ஈஸியாக இதில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பெரிய ரைட் போகும்போது எனக்கு கியரிங் சிஸ்டம் பற்றி எனக்கு அந்தளவுக்கு புரிதல் இல்லை. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் 2வது நாளே வந்து லாங் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நான் போனேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே புரிஞ்சுது. ஸோ கியரிங் சிஸ்டம் வந்து எனக்கு பழக தான் இதோட ரேஞ்சை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ நான் அப்போ வரும்போது எனக்கு வந்து ஒரு 125 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு ரேஞ்ச் என்னால் எடுக்க முடிஞ்சுது பர் சார்ஜுக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆனதுனால என்னால் வந்து 150 வரைக்கும் என்னால் எடுக்க முடியும். 150 to 160 வந்து தாராளமாக சிட்டிக்குள்ளே ஓட்டினா என்னால் ரேஞ்ச் எடுக்க முடியுது. ஸோ அதுக்கான சூட்சியமே வந்து அதோட கியரிங்கில் தான் இருக்குது. ரீஜன் எதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி மோடில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நான் அதிகபட்சம் எடுத்த வாட் ஹவர் பெர் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட் சம்திங் வாட் ஹவர் நான் எடுத்திருக்கேன் பெர் கிலோமீட்டருக்கு. ஸோ இதே ஸ்பீடில் நான் ஓட்டினேன், இதே வாட் ஹவர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அசால்ட்டாக ஒரு 160 கிலோமீட்டர் ஒன் ஸ்ட்ரெச்சில் என்னால் போக முடியும். ஆனால் இது சிட்டிக்குள்ளே மட்டும்தான் என்னால் பாசிபிளாக இந்த வாட் ஹவர் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி நான் சிட்டிக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஓட்டினேன்னா எனக்கு இந்த 34 பாயிண்ட் சம்திங் எனக்கு கிடைக்குது வாட் ஹவர் பெர் கிலோமீட்டர். ஓகே, இந்த வாட் ஹவர் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் அதிகமாக எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க பெர் கிலோமீட்டருக்கு, நீங்கள் அதிகமாக எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 வாட் ஹவர் பெர் கிலோமீட்டர் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஞ்சு கிடைக்க போகிறது 110லேருந்து 120க்குள்ளே, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாட் ஹவர் கிலோமீட்டரில் நான் இந்த 1000 கிலோமீட்டரில் நான் மேக்ஸிமம் வாட் ஹவர் நான் எவ்வளோ எடுத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 அந்த ஹைவே ஸ்ட்ரெச்சில் போகும்போது ஸ்போர்ட்ஸ் மோட கொஞ்சம் அக்ரெசிவாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வாட் ஹவர் வந்து 40 to 42 வரைக்கும் எனக்கு டச் ஆச்சு. ஆனால் நான் சிட்டிக்குள்ளே நான் ரெகுலர் பேட்டர்ன் இருக்கிறதுனால எனக்கு 36லேருந்து 37, 38, ஓகே, நான் அதிகமாக பண்ண 38. நார்மலாக யூஸ் பண்ணுற டிரைவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி டிராஃபிக்கு 35, 36 ஈஸியாக வருது. அப்படின்னா நான் ஒரு சிட்டி டிராஃபிக்கில் நான் நிறைய நேரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு 150 கிலோமீட்டர் சாலிடாக எடுக்க முடியும். ஸோ லோவர் த வாட் ஹவர் உங்களுக்கு அதிகமான எஃபிஷியன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதிகமான உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்குது. ஹையர் த வாட் ஹவர் உங்களுக்கு பவரை நிறைய யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேஞ்சு கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த மைலேஜ் கேல்குலேஷன் நீங்கள் பார்க்குறீங்களா, வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ஆன் டிஸ்பிளேல தெரியும்ல. ஸோ இந்த வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு மைலேஜ் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு வண்டி ஆன் போர்ட்லேயே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியில் வந்து ப்ளூடூத் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லை, இந்த வண்டியிலேயே இசிம் ஆக்டிவேட்டரில் இருக்கிறதுனால வண்டி எந்நேரமும் கம்யூனிகேஷன்லேயே தான் இருக்கும். அதனால் வண்டியை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து லாஸ்ட் ரைடை பார்த்து நீங்கள் என்ன வாட் ஹவர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டிரைவிங் பேட்டர்னை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவாக ஓட்ட முடியும் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வந்து ஓட்டினா நான் இதெல்லாம் பார்த்து ஓட மாட்டேன், நான் போட்டேன் என் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன், எனக்கு ஜாலியாக இருக்கணும், வண்டி ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் கூட நீங்கள் ஒரு 40 அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக ஒரு 110, 120 ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் கேஷுவலாக நீங்கள் ஓட்டினா கூட 120 ஈஸியாக எடுத்துடலாம். கன்சர்வேட்டிவ் ஓட்டினா 150 அபவ் ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வண்டியை ரீசார்ஜ் பண்ணும்போது, அதாவது வண்டியை சார்ஜ் போடும்போது கரெக்டாக 100% வரைக்கும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லித்தியம் NMC கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 0 to 80 தான் ரெக்கமெண்டட் வேல்யூ. நீங்கள் 20ல் சார்ஜ் பண்ணுங்கள், 80% வந்தால் கூட போதும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது, கம்பெனி சொல்கிறது என்னென்னா, BMS வந்து 100% வரும்போது அந்த 99 to 100% இருக்குல்ல, அந்த டைமில் தான் வந்து அந்த BMS வந்து கேலிப்ரேட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ கேலிப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அதிக ரேஞ்சும் கிடைக்கும், உங்களுக்கு
வண்டியோட பேட்ரி லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் சொல்கிறேன். மிச்ச வண்டியை பற்றி எனக்கு தெரியாது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து 100% வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. 2 நாளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த வண்டியை நீங்கள் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டியை கண்டிப்பாக சார்ஜ் போட்டுட்டு எடுங்க, அப்படியே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலை, நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க அப்படின்னா வெக்கேஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வண்டியை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அது ஏன் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறேன். இந்த வண்டியை வந்து நீங்கள் 2 நாள் இல்லை 1 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வெக்கேஷன் மோடு போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இந்த வெக்கேஷன் மோடு போகும்போது உள்ளே இருக்கிற சார்ஜரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வண்டியோடைய சார்ஜரை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுருவோம். ஸோ வெக்கேஷன் மோட் போகிறீங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிடாதீங்க, பார்த்து சார்ஜரை எடுத்து வெளியில் சேஃபாக வச்சுடுங்க. வெக்கேஷன் அதாவது நீங்கள் திருப்பியும் வீடு திரும்பும்போது வண்டியை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு எடுங்க. நமக்கு வந்து டெய்லி இந்த வண்டியே பார்த்திங்கன்னா ஒரு 1% 2% ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகுது. இது வந்து ஒரு செல் மாதிரி தான். இப்போ செல்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து ட்ராப் ஆகும்ல, அது மாதிரி இந்த வண்டி வந்து எப்பயுமே ஆக்டிவ்லியாக இருக்குது. இந்த சென்சார்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற அந்த நேவிகேஷனுக்கு ஜிபிஎஸோட எப்பயுமே கம்யூனிகேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறதுனால இதில் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு ஐடலாக வச்சுருந்தா கூட ஒரு இன்றைக்கி காலையில் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, மத்தியானம் எடுக்கிறீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே 1% வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். இல்லை நைட்டு சார்ஜ் போடுறீங்க, நீங்கள் காலையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1% உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 1 to 2% கண்டிப்பாக ட்ராப் ஆகுது. ஸோ டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா கூட உங்களுக்கு 1% 2% கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் இந்த வண்டியோட பிரச்சனை மட்டும் இல்லை. நான் ஏத்தரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, ஏத்தர் ஓனர்ஷிப்லேயும் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நமக்கு நெட்ஒர்க்கோட கம்யூனிகேட் ஆகிற இந்த டிவைஸ்லாம் இருக்குல்ல, இல்லை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து செல் டவர் கிட்ட சிக்னலில் எடுத்துக்கிட்டே இருக்குது. நேவிகேஷன், அதாவது இது பார்க்கிங் பண்ணியிருந்தாலே இது எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1% 2% இது வந்து பேட்டரியிலேருந்து எடுத்துக்குது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த 1% 2% ட்ராப் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சே வாங்குங்க. ஓகே, ஸோ இது ஒரு சைடில் நெகட்டிவ்னு சொன்னாலும் சிஸ்டம் யூஸ் பவர், ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அதுக்கான அந்த விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் யூஸே பண்ணல அப்படின்னா வெக்கேஷன் மோடு போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ட்ராப் ஆகாது, வண்டி வந்து ஷட் டவுனில் இருக்கும். ஸோ அப்போ பேட்ரி வந்து எதுவுமே சாப்பிடாது. ஸோ நம்ம அடுத்தது வந்து இதோட பிரேக்கிங்கை பற்றி பேசுவோம். பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. வண்டி வந்து பிரேக்கிங் வித் இதோட அந்த டார்க்கு, நம்ம கியர்ஸில் வந்து இதோட ரீஜன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறல. ஸோ அப்போ தான் இதோட பிரேக்கிங்கோட 2 எஃபெக்ட் டூயல் எஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனலில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏபிஎஸ் பிரேக்கிங் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாலும் நல்லா இருக்குது. பட் ஹார்ட் பிரேக்கிங் நமக்கு எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் இந்த ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாமல் இருக்குது. நம்ம கிராஜுவலாக ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா கியர்ஸை நீங்கள் வந்து இப்போ 4th கியரில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் இருக்க போது தெரியுது, ஸ்பீடாக வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கியர்ஸை மட்டும் கம்மி பண்ணாலே போதும். 2nd கியரில் வச்சு ஸ்டாப் பண்ண கூட நீங்கள் 2nd கியர் போகும்போது நல்ல ரீஜன் வந்து ஃபோர்ஸாக உங்களுக்கு கிக்கேன் ஆகும். சிட்டி மோடில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சிட்டி மோடில் வச்சு வண்டியை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறீங்க, கியர்ஸை ஸ்டெப் டவுன் பண்ணும்போது 3rd கியரில் ஒரு ரீஜன் ஆக்டிவ் ஆகும். 4th கியரில் உங்களுக்கு ரீஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 3rd கியர் வரும்போதே உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகும். 2nd கியர் வரும்போது ஆல்மோஸ்ட் டக்குன்னு உங்களுக்கு ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிவிடும். அப்போ இப்படி நீங்கள் வந்து ரீஜனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரீஜனோட எஃபெக்டும் இருக்கும். பிரேக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பேடை வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதை நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து இந்த வண்டியை ஒரு 2-3 நாளில் புரிஞ்சிக்கவே முடியாது. இது நீங்கள் ஓட்ட பழக தான் உங்களுக்கு அந்த ரீஜனை எப்படி நீங்கள் கரெக்டாக கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ண முடியும். ரீஜன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதிகமாக சிட்டிக்குள்ளே ரீஜன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரேஞ்சும் அதிகமாக கிடைக்குது. ஸோ பேரலாக நமக்கு நடக்குது. ஸோ ரீஜனை கரெக்டாக யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நமக்கு 4 ரீஜனுக்கு நீங்கள் இப்போ 1ல் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கியர் 1க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது ரீஜனை வந்து பயங்கரமாக கிக்குன்னா வண்டி அப்படியே ஹால்ட் ஆக்கி விடும், ஸ்டாப் பண்ணி விடும்.
ஸோ அந்தளவுக்கு ரீஜன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ லோவர் கியர்ஸில் அதை ஃபஸ்ட்டு கியர் நீங்கள் ரீஜனுக்கு யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் டாப்புக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ண போகிறீங்க. செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து ரீஜன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ண போகிறீங்க அப்படின்னா தேர்டில் இருக்கீங்கன்னா செகண்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ரீஜன் தேவையில்லை அப்படின்னா கியர்ஸை ஏற்றுங்க. உங்களுக்கு ரீஜன் இல்லாமல் கொஞ்சம் வண்டி வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நேமிட், நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் ரீஜனை இவ்வளோ அழகாக உங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது அந்த கியர் பேட்டர்ன் மூலியமாகவே அந்த ரீஜன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் இன்ஜின் பிரேக்கிங். நீங்கள் எப்படி வண்டியில் இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்றத இந்த ஐஸ் இன்ஜினில் பார்க்குறீங்களா, அதை வந்து இங்கே இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரீஜன் பிரேக்கிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவேன் இந்த வண்டிக்கு. ஓகே, இதில் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஆட்டோ ஹோல்ட், அந்த ஹில் ஹோல்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. அண்ட் இதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இல்லை. அதனால் இந்த ஸ்லோப்லலாம் நிப்பாட்டும் போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஸ்லோப்பில் ஏறுறீங்க அப்படின்னும் போது மோட்டரோட பவருக்கு நீங்கள் 2 பேரில் 3 பேர் வச்சு போனாலும் ஈஸியாக வண்டி போயிடும். அண்ட் இதில் டார்க்கும் வந்து நம்ம லோவர் கியர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பவர், அதாவது மோட்டர் பவர்லேயே இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அண்ட் வண்டியை வந்து நீங்கள் கால்லேயே நீங்கள் பிரேக்கிங் இருக்குது. ஓகே, நீங்கள் ரியரோட பிரேக்கிங் வந்து கால்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கையிலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு இது வந்து கிளச்சில் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வண்டி நார்மலாக நீங்கள் வந்து இந்த வண்டியோட வெயிட்டுக்கு பெருசாக நம்ம அந்த ஹில் ஹோல்டு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபீச்சர் இவங்க மிஸ் பண்ணது ஒரு இது வச்சுருக்கலாமே. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இப்போ எல்லாத்தையும் ஹில் ஹோல்டு இருக்குது. ஸோ அந்த ஹில் ஹோல்டு மட்டும் இதில் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் மிஸ்ஸிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹில் ஹோல்டு இல்லை, க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. ஸோ இது மட்டும் தான் இதோட மிஸ்ஸிங் ஃபீச்சர். மிச்சபடி எல்லாமே இருக்குது, பேசிக் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. கனெக்டட் ஃபீச்சர்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் வண்டி வந்து என்ன சார்ஜில் இருக்குது, நான் எங்கேருந்து வேணாலும் என் வண்டி என்ன சார்ஜில் இருக்குன்றதை நான் செக் பண்ணிக்கலாம். என் வண்டியோட ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்கு பார்த்தீங்களா, எல்லாம் மேப்போடு வந்துடும். நான் எங்கெங்கே போனேன், எங்கெங்கே வந்தேன் அப்படின்றது மேப்போடு சொல்லிவிடும். நான் என்ன லீன் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பவர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வரைக்கும் டீட்டெயில்டாக எனக்கு வந்து ரிப்போர்ட் எனக்கு வந்துடும். அதனால் வண்டியோட அந்த டெலிமேட்டிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஈஸியாக மேப், ஆன்போர்ட் மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கே போனாலும் ஆன்போர்ட் மேப் யூஸ் பண்ணுறது. ஒரு லொக்கேஷன், எல்லா லொக்கேஷனுமே இந்த மேப் மை இந்தியாவிலேயே மோஸ்ட்டாக கவர் ஆகிடுது. இது கூகுள் அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாட்டாலும் அந்த மேப்போட ரூட் வந்து கரெக்டாக காமிச்சிடும். அந்த கேலிப்ரேஷனு கூகுளோட பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம் கம்மி அப்படின்னாலும் அது மேப் மை இந்தியா அப்படின்றத நம்மளோட இந்தியன் பிராண்டு. ஸோ அதை நம்ம ஆதரிக்கணும். நம்மளோட இந்தியன் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே இந்த மேப் மை இந்தியா வந்து டைப் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் அது இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குது. பட் ஸ்டில் யூஸபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேப் வந்து வெரி மச் யூஸபிள். எங்கேயுமே வந்து லேகே ஆகலை. மேப் வந்து ஃப்ரீயாக இருந்து ஈவன் இதோட சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே லேகே கிடையாது. வண்டி வந்து ஆன் பண்ணி நீங்கள் எனி சுவிட்ச் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், வண்டியோட டச் சென்சிட்டிவாக இருக்கட்டும், மொபைல் மாதிரி ஈஸியாக டக்குன்னு வந்துடுது. எங்கேயுமே லேகும் இல்லை. அண்ட் இந்த வண்டியில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் எங்கேயுமே கிளிச்சஸ் இது வரைக்கும் எனக்கு வரல. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரேட் அப்படின்னா இந்த வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுதுன்னா அவ்வளோ கிலோமீட்டர் வந்து கரெக்டாக போகுது. இது வந்து ஏத்தர் மாதிரி பிராண்டுங்களில் தான் நீங்கள் வந்து அந்த கிலோமீட்டர் சொன்னதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அது வந்து இந்த வண்டியிலையும் அதே அந்த டெலிமேட்டிக்ஸில் காட்டுற கிலோமீட்டர்ஸ் அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியுது. இதில் வந்து ஹெல்த் செக் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 13-14 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹெல்த் செக் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மக்கிட்ட கேட்காது, அது ஆல்ரெடி நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னேன்ல, அந்த 1% 2% கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த ஹெல்த் செக் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹெல்த் செக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பேட்டரியிலையோ, மோட்டர்லேயோ, கண்ட்ரோலர்லேயோ, ஒயரிங்லேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ஹெல்த் செக்கில் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே இன்டிமேட் பண்ணிடும், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு கில்லியாக இருக்குது சாஃப்ட்வேர். நல்லா பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான். அண்டு இந்த வண்டியில் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் பில்டு. இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 170 kg. ஓகே, ஸோ இந்த வண்டியோட வெயிட்டு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ராக் சாலிடாக போகுது வண்டி. நீங்கள் ஒரு ஹைவேஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே ஆகாது. வண்டி வந்து ராக் சாலிடாக இருக்கும். அவ்வளோ வெயிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்லோ ஸ்பீட்லலாம் போகும்போது வண்டி வந்து ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஆனால் ஒரே ஒன்று, இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா சின்ன கேப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சார்ஜிங்கு அண்ட் இதோட
ஸ்டோரேஜ் இடத்துல சின்ன சின்ன கேப்ஸ் தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர பார்த்திங்கன்னா மிச்சப்படி இந்த வண்டியோட பில்ட் வந்து ப்ரீமியமாக இருக்குது. வண்டி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்டோரேஜ், அதுவும் உங்களுக்கு சார்ஜர் மட்டும்தான் வைக்க முடியும். மிச்சப்படி ஸ்டோரேஜ் அப்படின்றது இந்த வண்டிக்கு பேச்சே கிடையாது. அதனால் நான் ஒரு பேக் மட்டும் மாட்டியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த வண்டியில் 2 பேக் 15 லிட்டர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அந்த பேக் எல்லாம் பார்த்துக்குது. 2 அக்சசரிஸ் இதில் வந்து இப்போ மிஸ் ஆகுது. அதுதான் நம்ம சர்வீஸ் டீமில் நம்ம கேட்க போகிறோம் எப்போ வருது அப்படின்னு. ஒன்று வந்து இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான். சைட் ஸ்டாண்டோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏத்தரோட யூசஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லோப்லலாம் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். கொஞ்சம் அன்ஈவனான சர்ஃபேஸில் இந்த சைட் ஸ்டாண்டை வச்சு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வெயிட்டுக்கு ஈஸியாக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி சரியான வெயிட்டு, விழுந்ததுன்னா ஏதாச்சும் பிளாஸ்டிக் பேனல் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் ரெஸ்ட்டு, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இங்கே மட்டும்தான் ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்கா, அந்த ஃபுட் ரெஸ்ட்டு நாட் கன்வீனியன்ட் ஃபார் லேடிஸ். மிச்சபடி உங்களுக்கு டபுள் சைடாக போகிறவங்க பசங்கள்லாம் வந்து ஈஸியாக வச்சிடுறாங்க, ஈஸியாக ஏறுறாங்க. பட் லேடிஸு ஒன் சைடாக உட்காரும்போது உங்களுக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட்டை தவிர இங்கே ஃபுட் ரெஸ்ட் இல்லை அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் மிஸ் ஆகிறது இந்த செக்மெண்ட்டில். அது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அவங்களும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கொண்டு வரதா சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் இவங்ககிட்ட அக்சசரிஸாக இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேஜராக இதை தவிர எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் வண்டியை பொறுத்த வரைக்கும் ராக் சாலிடாக போதும். வண்டி வந்து எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இந்த ஒரு மாதத்தில் எனக்கு கொடுக்கல. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் சாலிடாக 5 hours ஆகுது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு டாப் அப் பண்ணோன்னா 80 வரைக்கும் சீக்கிரமாகவே வீட்லேயே சார்ஜ் ஆகிடுது. நீங்கள் 80, 85, 90 வரைக்குமே சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுது. லாஸ்ட்டு 10% இருக்குல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. அந்த லாஸ்ட் அந்த 1% வந்து ரொம்பவே ஸ்லோவாகுது. அது மட்டும்தான் அந்த பிஎம்எஸ் கேலிப்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு அந்த லாஸ்ட் 1% தான் பிஎம்எஸ் கேலிப்ரேட் ஆகுதுன்றாங்க, பேட்டரியோட பிஎம்எஸ்ஸு. ஸோ அந்த 1% தான் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட அந்த 1%க்கே பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes கிட்ட அதை வந்து டைம் எடுத்துக்குது அந்த 1%க்கு. மிச்சபடி சார்ஜிங் வந்து ஒரு டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடுது, ஈவன் நம்மளோட ஹோம் சார்ஜிங்லேயே. See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.